எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்கள் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டா அவங்க வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஏன் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிந்தது அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயத்துலேருந்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளை வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த வீடியோ அப்படின்னு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க. கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே இந்த ஜாதகருக்கு வந்து அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது தொடங்குகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது தொடங்குகிறதுனா இது நாள் வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்திற்கு 7ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் பயிற்சியாகி 8ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம். அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு குரு. அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது வந்து அமரும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வரும். ஆசை அப்படிங்கிறது சற்று அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது உங்களை வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது உங்களை அழ வைக்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு செயல் அப்படிங்கிறது நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை ஏன் செய்யணும், எதற்கு செய்யணும், இந்த செயல் நமக்கு தேவையான விஷயம் தானா, இந்த செயல் யாருக்காக செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்காக நீங்கள் ஒரு செயல் அப்படிங்கிற நீங்கள் செய்கிறதுக்கும் இன்னொருத்தருக்காக ஒரு செயல் அப்படிங்கிற விஷயம் செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்காக எந்த ஒரு ரிஸ்க் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இன்னொருத்தருக்காக நீங்கள் ரிஸ்க் எடுத்து அது வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சில காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் புதுசாக சில பிஸ்னஸ் அப்படி தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தனியாக இல்லை, நண்பர்களோடு சேர்ந்து அதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். 10ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவான் பயிற்சியாகி 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அப்போ லாபஸ்தானம்னு சொல்லுவோம். 11ஆம் இடத்துக்கு வந்து குரு வருவது அப்படிங்கிறது சிறப்பு தான். ஏன்னா குரு அப்படிங்கிறது 11ஆம் பாவத்துக்கு வரும்பொழுது அந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கிடைக்கும். அப்போது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம், ஒரு துணிச்சல், ஒரு தன்னம்பிக்கை அப்படின்னு எல்லாமே வரும். வராதுன்னெலாம் சொல்லலை. ஆனால் அது நமக்கு தேவைதானா, அது நமக்கு பண்ணலாமா, ஏன் இதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் ஒரு செயல் அப்படிங்கிறத எடுத்து தொடங்குவது நல்லாயிருக்கும். புரியுறதுங்களா? உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கிறது கூடுதலான ஒரு பலம். அது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். இது வந்து ஒரு கேளிக்கை அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். ஆனால் இது எல்லாமே தற்காலிகமானது தான் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த ஒரு செயல் அப்படிங்கிற நீங்கள் செஞ்சாலும் அது வந்து உங்களுக்கானதாக இருக்காது, இன்னொருத்தருக்கானதாக இருக்கும். அப்போ இன்னொருத்தருக்கான ஒரு செயலை வந்து நீங்கள் செய்யும் பொழுது அவர்களை வந்து சந்தோஷப்படுத்தி அவர்களை நீங்கள் குஷிப்படுத்தி நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்கள் குழந்தைங்களால் வந்து நல்ல ஒரு நன்மை, நல்ல ஒரு பலம் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. குழந்தைங்களால் ஒரு நல்ல ஒரு பேர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. திருமணம் அப்படிஷன் நடக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் அப்படிஷன் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து திருமணம் அப்படிஷன் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் விரும்பின போல ஒரு பெண் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கும் அந்த பெண்ணை வந்து நீங்கள் திருமணம் செய்கிறதுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு 7ஆம் பாவத்துக்கும் அந்த குரு பார்வைங்கிறது கிடைக்கும். அதாவது உங்களுடைய ஜாதகத்திற்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கும், 9வது பார்வையாக. அப்படி பார்ப்பது நல்லது. 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்துக்கும் ஒரு சேர குரு பார்வை அப்படி கிடைக்கும் பொழுது அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காதல் திருமணமாக இல்லை நீங்கள் வந்து நினச்ச விஷயம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இருக்கும். அது வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு பலம் தான். அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டி அறியக்கூடிய ஒரு தன்மை அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுக்கு வந்து லக்னத்திலே அதாவது ராசியின் மேலே வரப்போகிறாரு. அப்போ ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். உங்களோட இன்ட்யூஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரத்தில் வந்து என்னென்னா உங்களோட இன்ட்யூஷன்ஸ் அப்படிங்கிறது சரி பரவாயில்ல எப்போவுமே வரது தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடாமல் கொஞ்சம் யோசித்து ஓகே இது நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன்ஸ் அப்படி நமக்கு இருக்குது, இதை பண்ணலாம், இதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத யோசித்து, அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு எந்த ஒரு செயல் நீங்கள் செஞ்சாலும் அதை யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 7ஆம் பாவத்தோட ராகு தொடர்பு அப்படி இருக்குது. ராகு தொடர்புங்கிறது 7ஆம் பாவத்தில் இருந்தாலும் குரு பார்வைங்கிறது அந்த இடத்துக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது பலம் தான். அப்போ அது வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பு, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட தொடர்பு, பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ், இது எல்லாமே உங்களுடைய ஜாதகம் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். ஆனால் அஷ்டமத்து சனி மட்டும் உங்களை அழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஆசை அப்படிங்கிற விஷயத்தை தூண்டும். ஆசையை தூண்டக்கூடிய விதத்தில் சில விஷயங்கள் அப்படி வந்து உங்களோட வாழ்க்கையில் நடக்கும்.
அந்த ஆசையை தூண்டாமல் நீங்கள் உங்களை பார்த்து கொள்வது சிறப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை அப்படி குரு தசையாக இருந்ததுன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு கால சூழ்நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது சனி தசையாக இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன். சனி தசை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு யோக தசைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 6க்கும் 7க்கும் உடையவர் சனி, அவர் வந்து உங்கள் ஜாதகத்தில் 8ல் போய் மறைகிறாரு அப்படிங்கிறதுனால, அது வந்து அஷ்டமாதிபதியாகவே இருந்தாலும் கூட 6ஆம் அதிபதி 8ல் போய் மறைகிறது யோகம் அப்படிங்கிற காரணத்தினால சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். சனி தசை நடக்கணும், அல்லதுனா சனி புத்தி அப்படி நடக்கணும், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி அப்படின்னு வலுத்திருக்கணும். இது எல்லாமே சரியாக இருந்தால்தான் சனி தசை அப்படி உங்களுக்கு நல்லாயிருக்கும். புரியுறதுங்களா? அடுத்து உங்களோட ஜாதகத்தில் ராகு தசையோ அல்லது ராகு புத்தியோ கேது தசையோ அல்லது கேது புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா கட்டாயம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படி உங்களுக்கு வரும். இல்லைனா வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பு அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும். அந்நிய மொழி பேசக்கூடிய நண்பர்களுடைய தொடர்பு அப்படி கிடைக்கும். அவர்களால் உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது சற்று உயரும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நீங்கள் உங்களால் மற்றவர்களை வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி இருக்கும். இது வந்து ஒரு உயர்ந்த எண்ணம் தான். ஆனால் உங்களுக்கும் அதில் வந்து ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய செயல்களில் நீங்கள் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதாவது அவர்கள் நல்ல செயலை செய்தாலும் அதுக்கு உங்களுக்கு பங்கு கிடைக்கும். அது வந்து நெகட்டிவான ஒரு செயலாக இருந்தாலும், அது வந்து ஒரு கடினமான ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கும் உங்களுக்கு பங்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை சூரிய தசையாகவோ அல்லது சூரிய புத்தியாகவோ சந்திர தசையாகவோ அல்லது சந்திர புத்தியாகவோ இருந்தது அப்படின்னு நினச்சிக்கங்களேன். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ், உங்களுக்கு பதவி உயர்வு அப்படி சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படி இருக்குது. ஆனால் உங்கள் சுப்பீரியரோட ஒத்து போகக்கூடிய சூழ்நிலை அப்படி உங்களுக்கு வராது. அப்போது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட சுப்பீரியரோட நீங்கள் கொஞ்சம் ஒத்து போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில், அதாவது உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கிறதுலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா வேலையை விட்டு வேறு இடத்துக்கு வேலை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி உங்களுக்கு வரும். அப்போ கட்டாயம் நீங்கள் வந்து உங்களுடைய பாஸோட கொஞ்சம் ஒத்து போகிறது நல்லது. சூரிய தசையாக இருந்தாலும் சரி, சந்திர தசையாக இருந்தாலும் சரி. இதே உங்கள் ஜாதகத்துக்கு வந்து செவ்வாய் தசை அப்படி விஷயம் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி விஷயத்தை கொடுக்கும். இல்லைனா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படி விஷயத்தை கொடுக்கும். ரொம்ப நாளாக வந்து ஒரு சொத்து அப்படி விற்காமல் இருந்துச்சுன்னு நினச்சிக்கங்களேன். இந்த காலகட்டத்தில் அந்த சொத்து அப்படி விற்கிறதுக்கான சூழ்நிலை அப்படி உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த செவ்வாய் அப்படி கெட்டு போகாமல் இருக்கணும். அப்படி செவ்வாய் அப்படி கெட்டு போய் இருந்ததுன்னா நீங்கள் விற்கக்கூடிய நிலத்தில் நிறைய பிரச்சனை அப்படி வந்து அதனால் வந்து நீங்கள் நினச்ச விலைக்கு வந்து அதை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி வருவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர தசை அப்படி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யோகம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 3ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால சுக்கிர தசை அப்படின்னு நல்ல ஒரு யோகத்தை வந்து உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து வெளிநாடு தொடர்பு அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கும். பெண்கள் மூலம் ஆதாயம் ஒரு விஷயம் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்கன்னா புதுசாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பாஸ் அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக வருவாங்க. அந்த பாஸ் அப்படிங்கிற பெண்ணாக வந்தாங்கன்னா அவங்களால உங்கள் வாழ்க்கை அப்படின்னு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படி விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது தொடங்க போகிறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு பெண் அப்படின்னு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை உங்கள் மனைவியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்னராக வந்து அமைஞ்சு அந்த பார்ட்னர் மூலியமாகவும் நல்ல வாழ்க்கையில் சேஞ்சஸ் அப்படி வருவதற்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்க சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிற புதன் தசையாக இருந்தது அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை நல்ல ஒரு நிலையை கொடுக்கும். ஆனால் பொருளாதாரத்தை கொடுக்குமே தவிர அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்குமானா கொடுக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பீங்க. ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த 4 பேர் இருக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப மன ரீதியான குழப்பம் அப்படின்றது கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறதுனால புதன் தசை அப்படி நடந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புரியுறதுங்களா? மொத்தத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா கட்டாயம் அது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையை கொடுக்கலனாலும் கூட இனி வரும் காலங்களில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்குண்டான பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் போடுவீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.